பக்கம் 5. கனவுகளில் உங்களுக்கு காட்டப்பட்டவை. முதல் சவால். சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒரு மர்மமான பெட்டியை எடுக்க வேண்டும். அந்த பெட்டி லலிதாவின் கடந்த காலத்தைப் பற்றிய ஒரு ரகசியத்தை தாங்கி இருக்கும். அது அவளது மரணத்திற்கான உண்மையான காரணத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது சவால். திருப்பதி தனது கனவில் கண்ட அதே இருண்ட குகைக்கு செல்ல வேண்டும். அந்த குகை பல ஆண்டுகளுக்கு முன் லலிதாவை துன்புறுத்தியவர்களின் மறைவிடமாக இருந்திருக்கலாம். அங்கே லலிதாவின் சில பொருட்கள் அல்லது அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்குச் சான்றுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அத்துடன் அர்ஜுனனின் வம்சாவளி பற்றிய முக்கியமான ஆவணங்களும் இருக்கலாம். மூன்றாவது சவால். சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கே ஒரு பழைய ரகசியமான கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் இந்தச் சாபத்தைப் பற்றிய ஒரு குறிப்பு. அல்லது அதை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு ரகசியம் பொறிக்கப்பட்டிருக்கலாம். அது இந்த சாபத்தை முழுமையாகப் புரிந்துகொள்ள உதவும். நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இது காளி பேபியுடன் சண்டையிட்டதை விடவும் ஒரு பெரிய ஆழமான சவால். இது வெறும் ஆவிகளுடனான சண்டை அல்ல. இது ஒரு கடந்த காலத்தின் வலி அநீதி. ஒரு குழந்தையின் அழுகுரல் மற்றும் ஒரு சாபத்துடன் கூடிய போராட்டம். அவர்களின் கிராமத்தின் எதிர்காலம் அவர்களின் கையில் இருந்தது. அத்தியாயம் 7. கிணற்றின் இருண்ட ரகசியம். சங்கர் தனது சவாலை எதிர்கொள்ள மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு. கிணற்றின் ஆழத்திற்குள் இறங்க தயாரானான். அவன் இடுப்பில் கயிறு கட்டி கிராமத்து இளைஞர்கள் சிலரின் உதவியுடன் மெல்ல மெல்ல கிணற்றின் உள்ளே இறங்கினான். கிணற்றின் உள்ளே குளிர்ந்த நீர் அவனைச் சூழ்ந்தது. இருள் ஆழமாக படர்ந்திருந்தது. சிம்னி விளக்கு வெளிச்சம் கூட அந்த இருளை முழுமையாக போக்கவில்லை. உள்ளே ஒருவித அமானுஷ்யமான குளிர்ச்சி நிலவியது. சங்கர் தன்னால் முடிந்தவரை கண்களை விரித்து. அந்த ஒளிரும் பச்சை வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தான். ஆழமாகச் செல்லச் செல்ல தண்ணீர் மேலும் குளிர்ந்தது. நீண்ட தேடலுக்குப் பிறகு அவன் கிணற்றின் ஒரு மூலையில். நீருக்கு அடியில் பாசியும் மண்ணும் படிந்த ஒரு பழைய. துருப்பிடித்த மரப்பெட்டியை கண்டுபிடித்தான். பெட்டியை எடுத்து மேலே கொண்டு வந்ததும். சிவன் சிவசங்கரன் திருப்பதி ஆகியோர் ஆவலுடன் அதைத் திறந்தனர். பெட்டிக்குள் லலிதாவின் ஒரு சிறிய மங்கலான புகைப்படம் இருந்தது. காலம் அதன் நிறத்தை மாற்றியிருந்தாலும். அவளது சோகமான கண்கள் தெளிவாக தெரிந்தன. அதனுடன் அவளது குழந்தையின் ஒரு மெல்லிய. அழுக்கடைந்த ஆடையின் துண்டும் இருந்தது. இவை லலிதாவின் கடந்த காலத்தையும். அவளது தாய்மையின் வலியையும் வெளிப்படுத்தின. மேலும் ஒரு பழைய மங்கலான கடிதமும் இருந்தது. கடிதத்தில் லலிதா தனது மரணத்திற்கு. பக்கம் 6. யார் காரணம் என்றும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் தெளிவாக எழுதியிருந்தாள். அந்த கடிதம் அவள் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில். மிகுந்த வலியுடனும் கோபத்துடனும் எழுதியது போல் தோன்றியது. அவளது ஒவ்வொரு சொல்லிலும் நீதிக்கான ஒரு மன்றாட்டம் தெரிந்தது. அந்த கடிதம் லலிதாவின் இறுதி அழுகுரலாக ஒலித்தது. அத்தியாயம் 8. குகையின் கரைபடிந்த சுவர்கள். திருப்பதி தனது கனவில் கண்ட குகைக்குச் செல்லத் தயாரானான். குகையின் நுழைவாயில் அடர்ந்த செடிகளாலும். முட்களாலும் மூடப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அங்கு சென்றிருக்கவில்லை. அவன் ஒரு சிம்னி விளக்குடன் குகையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. புழுதிக்காற்று வீசியது. குகையின் சுவர்களில் இரத்தம் காய்ந்த. கருப்பு நிற கறைகள் தெரிந்தன. அவை பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்திற்குச் சான்றாக இருந்தன. அங்கே ஒரு மூலையில் சில மனித எலும்புகளையும். லலிதாவின் சில அணிகலன்களையும் கண்டான். ஒரு சிறிய தங்க வளையல். ஒரு சில சலங்கை மணிகள் போன்றவை அங்கு கிடந்தன. இவை லலிதாவின் அடையாளங்கள். அத்துடன் கிராமத்தின் ஒரு பழைய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் வம்சாவளி பற்றிய ஒரு பழங்கால ஓலைச்சுவடியையும் கண்டுபிடித்தான்.
அந்தச் சுவடி லலிதாவை வஞ்சித்த அர்ஜுனன். ராஜேந்திரனின் மகன் என்பதை உறுதிப்படுத்தியது. குகை ஒரு காலத்தில் தீய செயல்கள் நடந்த. மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. காற்றின் ஒவ்வொரு முணுமுணுப்பிலும் லலிதாவின் கடைசி அழுகுரல் கேட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 9. கோபுரத்தின் மர்மமான கல்வெட்டு. சிவசங்கரன் தனது கனவில் கண்ட கோவில் கோபுரத்திற்குச் செல்லத் தயாரானான். கோபுரம் பழமையின் அடையாளமாக. கிராமத்தின் மையத்தில் கம்பீரமாக நின்றது. ஆனால் அதன் உச்சியில் ஒரு மர்மமான உணர்வு இருந்தது. அவன் கவனமாக உடைந்த படிக்கட்டுகளைத் தாண்டி. கோபுரத்தின் உச்சியில் ஏறினான். காற்றின் ஓசை பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அங்கே ஒரு மறைவான இடத்தில் புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு சுவரில். பழைய கல்வெட்டு ஒன்று இருந்தது. அந்த கல்வெட்டு காலத்தால் தேய்ந்திருந்தாலும். அதில் ஒரு வரி மங்கலாக பொறிக்கப்பட்டிருந்தது. நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது. காலம் கருணையின்றி நீதியை தேடும். அடக்கப்பட்ட ஆன்மாக்கள் எழும்பும். அந்த குறிப்பு இந்தச் சாபத்தை நீக்க ஒரு வழி இருக்கும் என்பதை உணர்த்தியது. கல்வெட்டின் வரிகள் ஆழமான மர்மமான அர்த்தத்தை கொண்டிருந்தன. சிவசங்கரன் கவனமாக அதை ஒரு துணியில் படியெடுத்தான். அத்தியாயம் 10. ஆதாரங்களின் புதிர். மூவரும் தங்கள் கண்டுபிடிப்புகளை சிவனிடம் சமர்ப்பித்தனர். சங்கர் கொண்டு வந்த லலிதாவின் கடிதம். திருப்பதி கொண்டு வந்த ஓலைச்சுவடி. சிவசங்கரன் கண்டுபிடித்த கல்வெட்டு. இவை மூன்றும் ஒரு பெரிய புதிரின் முக்கிய பகுதிகளைப் போல. பக்கம் 7. இருந்தன. சிவன் அனைத்தையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்தார். லலிதாவின் கடிதம் அவளது மரணத்திற்குப் பின்னால் இருந்த உண்மையை வெளிப்படுத்தியது. அதில் அவள் ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனனால் வஞ்சிக்கப்பட்டதும். பின்னர் அவள் குழந்தையுடன் கிணற்றில் தள்ளப்பட்டதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஓலைச்சுவடி ராஜேந்திரனின் வம்சாவளி. அவர்களின் செல்வாக்கு மற்றும் அவர்களின் கடந்த கால ரகசியங்களைப் பற்றிய தகவல்களை அளித்தது. கல்வெட்டு சாபத்தை நீக்கும் வழியைப் பற்றிய ஒரு மறைமுக குறிப்பை கொடுத்தது. இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து. சாபத்தின் முழு கதையையும் அதற்கு பின்னிருந்த கொடூரமான அநீதியையும் வெளிப்படுத்தின. சிவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இந்த சாபம் வெறும் ஆவியின் கோபம் மட்டுமல்ல. இது மனிதனின் பேராசைக்கும் அநீதிக்கும். அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரான ஒரு ஆத்மாவின் அழுகுரல் என்பதை அவர் உணர்ந்தார். அத்தியாயம் 11. சாபத்தின் ക്രൂര பின்னணி. சிவன் அனைத்து ஆதாரங்களையும் இணைத்து. சாபத்தின் முழு பின்னணியையும் விளக்கினார். அவரது குரலில் ஒருவித வேதனையும் கோபமும் கலந்திருந்தன. லலிதாவுக்கு அநீதி இழைத்தவன். கிராமத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் அர்ஜுனன். அவன் லலிதாவை ஏமாற்றி அவளது வாழ்க்கையைச் சிதைத்தான். அவளுக்கு குழந்தை பிறந்ததும் தனது நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடுமோ என்று அஞ்சி. அர்ஜுனனும் அவனது ஆட்களும் லலிதாவையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. கிராம மக்கள் பார்த்தும் அஞ்சி மௌனமாக இருந்தனர். லலிதாவின் உடல் இந்த கிணற்றில் புதைக்கப்படவில்லை. அவளை வஞ்சித்தவர்கள் அவளது உடலை தூரமான ஒரு இடத்தில் புதைத்து. எந்தவித தடயமும் இல்லாமல் அழிக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவளது குழந்தையின் ஆவி தனது தாயின் உடலைக் காணாமல். சாந்தி அடையாமல் இந்த கிராமத்தில் ஒரு பசி கொண்ட. நீதி தேடும் ஆவியாக அலைந்து திரிகிறது. அத்தியாயம் 12. தாய்மையின் தீராத பசி. அந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் பசியுடனும். நீதி மறுக்கப்பட்ட வலியுடனும் இந்த கிராமத்தை அச்சுறுத்தி வருகிறது. இது ஒரு பேயின் செயல் அல்ல. இது ஒரு அடக்கப்பட்ட ஆத்மாவின் அழுகுரல். சிவன் கூறினார். லலிதாவின் தாய்மை அவளது குழந்தையின் பசி. இவையே இந்தச் சாபத்தின் ஆணிவேர். அந்த கல்வெட்டு சொல்வது போல். நீதி மறுக்கப்பட்டால் குழந்தை ஆத்மா அமைதி அடையாது. இரத்தம் சிந்தப்பட்டால் சாபம் நீங்காது.
இதன் பொருள் நாம் லலிதாவின் உடலைக் கண்டுபிடித்து. அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் முறையாக இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். அத்துடன் இந்த அநீதியைச் செய்த அர்ஜுனன் மற்றும் அவனது குடும்பத்தினர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குழந்தையின் ஆவியின் பசி ஒரு தாயின் தீராத பசி. நீதி தேடும் அழுகுரல் இதுவே கிராமத்தின் நிம்மதியை.